மகாநதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோடு கொஞ்சம் கிரன்ச் எபிசோடு தாங்க. நம்ம காவேரி நைட்டு டைமில் லைட் எடுத்துக்கிட்டு போயிட்டு காரை சுற்றி சுற்றி அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு நம்ம விஜய் வந்து கேட்டால், காரை அவசரத்தில் எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லையா, அப்போ காரில் சில கிராச்சஸ்லாம் விழுந்திருக்கு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல, இதெல்லாம் எதுக்கு காவேரி பார்த்துக்கிற, அதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸுக்கு விட்டா எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க, நீ தாத்தா உயிரையே காப்பாற்றிருக்க, அதுதான் எனக்கு முக்கியம், இதெல்லாம் நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி வேணும்னா என்னோடய சேலரியிலேருந்து சர்வீஸுக்கு செலவாகிற காசை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறங்கிற பேரில் க்ரன்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குமரனை காமிக்கிறாங்க. குமரன் வந்து நைட்டு கடையை சாத்த போகிறாப்புல. அப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் காஸ்டியூமர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் கொடுத்து, இது ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்லை, நாளைக்கு கூட கொடுத்தா போதும் அப்படின்னு தைக்க துணியெல்லாம் கொடுக்குறாப்புல. குமரன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் நடிக்கிற சான்சஸ்லாம் கேட்குறாப்புல. அவர் வழக்கம் போல் சிரிச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் என்ன நடிப்பு, நான் பயங்கரமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வீட்டில் நடித்து சும்மா பயங்கரமாக எல்லாத்தையும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு மாமாவுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம கங்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து சீரியலில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்தார், அவர் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போனார், அதுலேருந்தே உங்கள் மாமாவுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு குமரனை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவுமே நடக்கலைங்க. நாளைக்கு என்ன அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.